வீட்டுக்கிட்ட கீரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒன்று சிறுகீரை இல்லைனா அரைக்கீரை, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை, நிறைய கீரை கொண்டு வந்திருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே நல்லது, வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு எல்லாத்துக்குமே. மணத்தக்காளி கீரையை கடையவும் செய்வாங்க, அதுக்கப்புறம் பொரியலும் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பொரியல் செய்கிறதுக்காக தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் தெளிக்க வேணாம், கீரையிலேருந்தே தண்ணி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணனால கீரை கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கீரையை எப்பயுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அப்படியே தான் வேக வைக்கணும். கடைசியாக தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டால் சூப்பரான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.